ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக்லெஸ் டோனட் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே நான் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். வெது வெதுப்பான இருக்க பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 150 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையட்டும். ரொம்ப சூடாக எடுக்காதீங்க. ரொம்ப சூடாக எடுத்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. கை வச்சா சுடுது அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸ்ட்டு வெறும் பாலில் ஆக்டிவேட் ஆகாது. சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. ஈஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 4 கிராம் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே நான் 250 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 35 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மில்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தாத மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் தண்ணி பால் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த டோ நல்லா பிசைகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் 25 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பாருங்கள். இதோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. நீங்கள் பட்டர் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கனாவே நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். நீங்கள் பால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1.5 மணி நேரம் இருக்கட்டும். டபுளாக ரைஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு. பாருங்கள், நல்லா டபுளாகி ரைஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா திக்காக வந்து தேய்ச்சிக்கோங்க. நம்ம மைதா வடை சுடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத ஒரு பாக்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கி கட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ரவுண்டு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் வந்து நாசிலோட இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சைஸு, அதனால் வந்து நான் வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் ஷீட்டில் வந்து எடுத்து வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே வந்து டபுள் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆயில் வந்து ஹையில் மீடியம்லலாம் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு அந்த ஹீட்டில் தான் வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே மாவு மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அது சிம்லேயே தான் வந்து குக் ஆகணும், சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஹையில் மீடியமில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஆயிலே வந்து இது பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட டோனட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது நான் வந்து டார்க் சாக்லேட் 2 ஃப்ளேவரில் செய்கிறேன். டார்க் சாக்லேட்டு அப்புறம் கிளாசிக் கிளேஸ், அதாவது சுகர் பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து எப்பயும் போல் டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இது வந்து சாக்லேட். அடுத்தது வந்து நம்ம சுகர் கிளேஸ் கொடுத்துக்கலாம். சுகர் கிளேஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம வந்து டாப்பிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம் எனக்கு இப்போ ப்ளெயினாகவே இருக்கட்டும்னா தேவையில்லை, ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுடைய எக்லெஸ் டோனட் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்.
நீங்கள் தான் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி டபுள் பாயிலிங்கில், இது நம்ம டார்க் சாக்லேட் எப்படி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கூட நீங்கள் ஒயிட் சாக்லேட்லேயும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட டோனட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதை வந்து எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்ம வந்து சிம்லேயே வச்சு பண்ணதுனால நமக்கு இந்த அளவுக்கு நல்லா உள்ள ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. ஹையில் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாது, மாவு மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.